அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நைட் வந்த ஒரு அப்டேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 6, 7% அளவு விழுந்திருக்கு. அண்ட் இது நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா பல லட்சக்கணக்கான ஐடி எம்ப்ளாயீஸோட வேலை பறிபோற நிலைமையில இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மண்டே நைட் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா 18% வரி போட போறோம். இந்தியா எங்களுக்கு 0% வரி போட போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட சோசியல் மீடியா போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டீல்ல நெறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ரஷ்யா சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம காங்கிரஸ் கட்சி சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் அண்ட் நேத்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ், சில்வர் பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இது எதனாலன்னு சொல்லிட்டும், இதே மாரி போனா கோல்டு பிரைஸஸ் எவ்வளோ வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டும், அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அத பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இந்த எல்லா டாபிக்ஸ்க்கான டைம் ஸ்டாம்ப் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த டாபிக் தேவைன்றத போய் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவ பார்க்கும்போது, இதுல இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல, நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ட்ரேட் டீல் பஞ்சாயத்து என்னன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுறாரு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி கூட பேசினேன். ட்ரேட் டீல் ஃபைனல்ஸ் பண்ணிட்டோம். அவங்க நமக்கு 0 டேரிஃப் போட போறாங்க. நாம அவங்களுக்கு 18% டேரிஃப் போட போறோம். இதெல்லாம் பேசிட்டாரு. இதுல சில ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியா பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இனிமேல் க்ரூட் ஆயில் வாங்க போறது இல்ல. வெனிசுலால இருந்து ஆயில் வாங்க போறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்துறதுக்கு பெரிய அளவுல யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி ரஷ்யா இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்கன்னா, இந்தியா கிட்ட இருந்து அந்த மாரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுக்கு வரல. ட்ரம்ப் சொல்றத நாங்க ஏத்துக்கல. அந்த மாரி குடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியால இருந்து ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரி போடுது. ஆனா அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யற பொருளுக்கு நாம 0% வரி போட்டா, இது அமெரிக்காவுக்கு தானே லாபம். நமக்கு இதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா நாங்க ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா டேரிஃபை குறைச்சிருக்காங்க. உண்மைதாங்க. ஆனா, இந்தியாவிலேருந்து வர நிறைய இண்டஸ்ட்ரியல் கூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க டேரிஃப 0% ஆக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 13% இருந்தது. இப்ப கம்மி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டீல் அஃபிஷியலா சைன் ஆகல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பா தான் வந்திருக்கு. ஏன்னா 2 பெரிய நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல ஒரு போஸ்ட் போட்டதுல முடிஞ்சிடாது இல்லைங்களா? இந்த அக்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாள்ல சைன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சைன் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லா தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு இமேஜ் காட்டுறேன். லாஸ்ட்டா நம்ம பண்ண 5 மேஜர் ட்ரேட் டீல்ஸ், அதாவது இந்திய அரசாங்கம் பண்ண 5 மேஜர் ட்ரேட் டீல்ஸ் பத்தி தான் இத பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல பெஸ்ட் ட்ரேட் டீல்னா அது யூரோப்பியன் யூனியனோட பண்ண ட்ரேட் டீல் தான். இதுல 90% ஆன பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வரியே கிடையாது. அதாவது நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய 90% ஆன பொருட்களுக்கு வரியை 0 பண்ணிட்டாங்க யூரோப்பியன் யூனியன். அண்ட் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 18% போட்டிருக்காங்க. யூகேல பார்த்தீங்கன்னா 99% பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 டியூட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க நினைக்கலாம் யூரோப்பியன் யூனியன் 90% தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 99% ஆன பொருட்களுக்கு 0 டேரிஃப் கொடுத்துட்டாங்களா? அப்ப யூகே தானே பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, யூகேன்றது ஒரே ஒரு நாடு தான். ஆனா யூரோப்பியன் யூனியன்றது பல நாடுகள் கூட இருக்கிறதுனால இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வால்யூம் கொடுக்கும். அண்ட் ஒமனோட நம்ம ட்ரேட் டீல் போட்டிருக்கோம். நியூசிலாந்தோட ட்ரேட் டீல் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நியூஸ். இதனால என்ன ஆகும்னா, நம்ம இந்திய ரூபா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வரும் நாட்கள்ல. ட்ரம்ப் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாம பண்ணாரோ தெரியல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பெரிய நாடுகளோட ட்ரேட் டீல சைன் பண்ணியிருக்கோம். இது இல்லாம இன்னும் 2 நாடுகளோட மொத்தம் 7 ட்ரேட் டீல் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 7ல பார்த்தீங்கன்னா, இந்த 5 மேஜரான ட்ரேட் டீல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நெகட்டிவா முடிஞ்சிருந்தது. ஓவராலா இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா 5% அளவு நெகட்டிவா முடிஞ்சது. அண்ட் நிஃப்டில டாப் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL, டெக் மஹிந்திரா, விப்ரோ இவங்க தான் டாப் யூசர்ஸா இருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் வந்தது இந்த அளவுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் விழுறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிளாட் ஏஐ உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் என்ற கம்பெனி தான் உருவாக்குது. இவங்க இந்த கிளாட் கூட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட முடியும். அதாவது சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், லீகல் கம்ப்ளைசன்ஸ், பில்லிங் இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டோட உதவியோடவே பண்ணி முடிச்சிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேலை உண்மையா இருக்கிற பட்சத்துல நம்ம நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான ஐடி எம்ப்ளாயிஸோட வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலேயே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா,
இந்த செக்மெண்ட், இந்த ஃபினான்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங், லீகல் கம்ப்ளைன்சன்ஸ், இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஐடி கம்பெனி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரைசிங் பவர் வந்து அவங்களுக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. நாஸ்டாக் வந்து 1.43% நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. அண்ட் நம்ம இந்தியன் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5-6% வரையும் நெகட்டிவாக முடிஞ்சிருது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7.37% வந்து நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு. டிசிஎஸ் 7% நெகட்டிவாக இருக்குது. ஹெச்சிஎல் டெக்எம் வந்து 5%, விப்ரோ வந்து 3% நெகட்டிவாக இருக்குது. இந்த அளவுக்கு ப்ரைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஐடி இண்டெக்ஸ், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 22% தன்னோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ விழுந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30%, 35% அளவு விழுந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐடி கம்பெனி இப்போ வாங்கலாமான்னு. இந்த மாதிரி ஆந்த்ரோபிக் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்விடியாவோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஐ டூல்ஸ்னால பெரிய ரிஸ்க் இருக்காதுங்க, இது வந்து வேலையை சுலபமாக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏஐ வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துமே தவிர்த்து நம்மளோட வேலைகளை பறிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் ஒரு காலகட்டத்தில் அடாப்ட் ஆகி எவால்வ் ஆகிடுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து ஐடி கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பேக்ட் பண்ணுறதை விட ஐடி ஸ்டாஃப்ஸை தான் பெரிய அளவு இம்பேக்ட் பண்ணும். லாஸ்ட் 2 டிகேடாக வந்து ஐடி செக்டாரில் இருந்த வேலை வாய்ப்புகள் வந்து இதுக்கு மேலே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஐடி செக்டார் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை வெளியில் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி கூட உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு கோவிட் டைமில் எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரையும் விழுந்தது. பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்கலாம் இப்போ ஷேர்ஸ் வாங்காதீங்க, நிஃப்டி வந்து 4000 போகும், 5000 போகும்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நிஃப்டி வந்து விழுந்த வேகத்தில் ஒரு 8 மாதத்தில் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நான் ஐடி செக்டாரையும் பார்க்குறேன். ஐடி செக்டார்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்தாலும் அது நடத்துறதுக்கு ஒரு கம்பெனி வேணும்ல, அந்த கம்பெனி இந்த கம்பெனியாக மாறிடும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஐடி கம்பெனி வாங்காமல் ஓவரால் செக்டாராக வாங்குங்க. உதாரணத்துக்கு ஐடி பீஸா வாங்குங்க. நீங்கள் ஐடி பீஸா வாங்கும்போது ஏதாவது ஒரு கம்பெனி ஃபெயில் ஆச்சுன்னா கூட மற்ற கம்பெனி சர்வைவ் ஆயிடுச்சுன்னா ஓவராலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்கில் இருக்காது. ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹை வந்து 49 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது 39 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்படி பார்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 25% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐடி இண்டெக்ஸே வந்து 22% டவுனில் இருக்குது. இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆனாலும் 25% ஏறும். ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ் வந்து 3%, 4% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ அப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து இப்போ இருந்து ஏற ஆரம்பித்தா 30%, 40% அடுத்த 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஐடி செக்டாரில் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் தான். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அந்த ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது இன்ட்ராடேயில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அண்ட் இப்போ வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது 2% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $90 கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டென்ஷன் தான். என்னென்னா அமெரிக்கா வந்து நேற்று ஈரானோட ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானுக்கு போர் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெட்டில் வந்து ஒரு ஒப்பீனியன் ஒன்று சுற்றிட்டு இருக்கு, இந்த வருஷத்துக்குள்ளார இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் ஒரு 1% கம்மி பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,59,000 வரையும் இன்ட்ராடேல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் ஆச்சு. அண்ட் சாவரின் கோல்டு பாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 6-7% வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பாசிட்டிவாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 3-4% பாசிட்டிவாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து அந்த நெகட்டிவ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் எல்லாம் வந்து 1000 ரூபா 1500 ப்ரீமியமில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்ல காசு வந்திருக்கும். அண்ட் சில்வரோட ப்ரைஸஸ் நம்ம எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தோம்னா 2,85,000 டச் பண்ணிடுச்சு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கோல்டு வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸையே வந்து தாண்டிடும். அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தோம்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகிருந்தது. $90.25 வரையும் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்தியன் ருப்பி வந்து வீக் ஆகி $90.47 வரையும் போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதே மாதிரி ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம்.
அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது 25,600லேருந்து 25,800 அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தோம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷனை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருக்காங்க. 88% வந்து 83% கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் இதே மாதிரி கன்சால்டேட் ஆனும்போது அவங்களோட ஷார்ட்ஸை வந்து குறைச்சிருக்காங்களா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்களோட ஷார்ட்ஸை வந்து அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் இந்திய மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு நம்புறாங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து புதன், நாளைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு வேளை ரேட் கட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ரேட் கட் பண்ண உடனே மார்க்கெட் எப்படி ஏற ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்த முறையும் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். ஆல் டைம் தாண்டறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. பூனாவாலா ஃபின்கார்ப் ஷேர்ஸை வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். அண்ட் இவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிங் பிஸ்னஸுக்கு ஆர்பிஐ கிட்ட வந்து அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிங் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் விற்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு ரிசிப்ட் கொடுக்குறீங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ எனக்கு உடனே பணம் வேணும் போது எனக்கு ரிசிப்ட் வேணான் போது அந்த ரிசிப்ட்டை ஒரு பேங்க்கில் கொடுத்து நான் காசை வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு வாங்கிப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த ரிசிப்ட் அவங்க கிட்ட கொடுத்தேன் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டை பிடிச்சிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இந்த பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின்கார்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 400 ரூபா உடச்சிருந்தது. இப்போ மறுபடியும் 420, 425 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவந்தி ஃபீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நேற்று. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து இப்போ போய் என்ட்ரி ஆகாதீங்க. ஏன்னா மொமெண்டத்தில் இருக்குது. போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஷேர் ப்ரைஸ் விழ ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் உங்களால் வெளியே வர முடியாது, லாஸில் இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ வாங்கணும்னா இப்போ ஐடி கம்பெனி எப்படி பிரச்சனையில் இருக்குது, மார்க்கெட் எல்லாம் விழுந்திருக்கு. இப்போ ஐடி கம்பெனி வாங்கணும். அந்த அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மார்க்கெட் ஏறும்போது ஐடி கம்பெனிலேருந்து வெளியே வந்துடணும். சரிங்களா? அப்படி ஏற ஆரம்பிக்கும் போது உள்ளே போனோம்னா மறுபடியும் விழும்போது நம்ம மாட்டிப்போம். அதே மாதிரி தான் இந்த அவந்தி ஃபீட்ஸும். இப்போதைக்கு யாரும் போகாதீங்க. அடுத்து டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை வந்து உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்டிஓவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து கலந்துக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் தான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் முதல் முறையாக ஒரு டிஃபென்ஸ் ப்ராஜெக்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் கலந்துக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கே கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் ஏதாவது மாறிச்சுனாலோ இல்லை வேறு கவர்மெண்ட் வந்துச்சுனாலோ அவங்களோட பாலிசி மாறிச்சுனாலோ முதல்ல அடி வாங்குறது இந்த மாதிரி செக்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட ஒட்டுமொத்த டிபெண்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட பாலிசியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரே நாளில் ஷேர் ப்ரைஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா. கேஸ்ட்ரால் இந்தியா வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறவே இல்லை, இந்த மாதிரி டேரிஃபை வந்து குறைச்சிருக்கோன்னு சொல்லி ஏறலன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் வந்து 190 ரூபா வரைக்கும் போச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேட்டா சென்டர்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டா சென்டர் வந்து ஒர்க் ஆகும்போது அது வந்து பயங்கரமாக சூடாகும். அந்த மாதிரி சூடாகும்போது அதை கூல் பண்ணுறதுக்கு இமர்ஷன் கூலன்ஸ் வந்து தேவைப்படும். அந்த கூலன்ஸை நாங்கள் ட்ரையல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவான நியூஸ். இது மட்டும் நடந்துச்சுன்னா கேஸ்ட்ரால் இந்தியா வந்து இப்போ ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. கேஸ்ட்ரால் இந்தியா வந்து அடுத்தது எல்லா வெஹிக்கல்ஸும் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கலாக மாறிட்டு இவங்களோட பிஸ்னஸ் அடிப்படுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எலக்ட்ரானிக் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் வெஹிக்கல் மாற்றிக்கலாம். பெரிய பெரிய இந்த கூட்ஸ் கேரேஜ் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகுது? அவங்க வண்டி எடுத்தாங்கன்னா இங்கேருந்து நொய்டாக்கு ஓட்டுவாங்க, இங்கேருந்து டெல்லிக்கு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி செட் ஆகாது. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அடிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நம்பியிருந்தேன். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங் டேர்ம் பிஸ்னஸில் வந்து எந்த விதமான இம்பாக்டும் இல்லாமல் இதே மாதிரி ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் ஏற்றுனாங்க. அண்ட் அதுவும் கூட ஒரு டைமில் வந்து ப்ராஃபிட் புக்காகி கீழே வந்திருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த மிஷின் ஓட்டுறதுக்கெல்லாம் க்ரீஸ் போடுவாங்களே அந்த மாதிரி லூப்ரிகன்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12% பிஸ்னஸ் இருக்குது. அதாவது இவங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அதில் 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்லேருந்து வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை வந்து அடுத்த 2-3 வருஷத்தில்
2 மடங்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ரூ. 100ல் ரூ. 15 இண்டஸ்ட்ரியிலேருந்து வருதுன்னா, இந்த ரூ. 100ல் ரூ. 30 வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர மாதிரி பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் குறைஞ்சாலும் கூட இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டு, டேட்டா சென்டர் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து காப்பாற்றிடும்னு சொல்லிட்டு நம்பலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராலில் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். நான் வந்து கேஸ்ட்ராலில் எதனால் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 5% 6% டிவிடெண்ட் தராங்க. பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து அதே ரீசனுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் கூட இன்னைக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி கேஸ்ட்ராலும் பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேர்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராலுக்கு உண்மையாக வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அடுத்து எம்க்யூர் ஃபார்மாஸ்டிகல்ஸோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 150 கோடியிலேருந்து 230 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன விஷயம், சிம்பிளாக வந்து அவங்களோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்க்யூர்லேருந்து வரக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் வந்து விலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். இவங்களுக்கு வந்து USFDA கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த டயபிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல டேபாக்ளிஃப்ளோசின், அந்த டேப்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இதுக்கு மேலே இவங்க வந்து சேல் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா $10 பில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியாக வரும் நாட்களில் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அந்த டேட்டா ரிலீஸ் ஆன உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்ற உங்கள் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.